மாடே போடுறது சபையில சீரான தெய்வீக சபையில வந்திருக்கும் பொழுது வந்திருக்கிறிய ஒரு குஞ்சான குஞ்ச கிடையாது ஓலி முண்டை ஆண்டாடே மாத்தாளக்காரா அறுத்து போட்டு ஒரு டம்பாவை காவு குஞ்சு ஒரு குஞ்சான குஞ்ச கடன் காணமன்றாலே நாசமா போன முண்டை நாசமா போன மாசமாயி விடவா என்னகிட்ட வந்தாவே மோசமா தான் இருக்கிறாங்க பாரு முன்னால புடிச்சிச்சு அம்மா ஆஹா டேய் பாத்து பேசுறா அண்ணா நான் வந்திருக்கானே என் கூட பேசுவது கூட ஆள் இல்லையேன்னு கேட்டேன் கண்ணே அண்ணா நம்ம ஆளு ஒரு ஆள் இருக்கிறாமா அப்படியா மாமரம் காட்டுல
இதான் நம்ம ஆளு ஒரு ஆளுக்குற செவுட்டு கூதி. அப்படியா? ஆமா. இல்ல ஆ. நானு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என் வீட்டு வேலைக்கு ஆ, ஆ. ஆள் வேணும்னு சொல்லி ஆமா. உங்ககிட்ட 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தானே, என்னதான் பண்ணுனேன்? கண்ணு ஆளும் காணும், பணத்தாவும் காணும். கண்ணு ஆ, ஆளு ஒரு ஆளுக்குறாமா. அப்படியா? ஆ. இந்த இது பச்சை பேப்பர் வரைக்கி. அப்படியா? ஆமா. அப்படியா? ஆமாங்க. அவன் பேருதான் என்ன? அவன் பேரா ஆ, கரி எண்ணெய். கரி என்ன? ஆமா ஆமா. ஆ? தோணையன். ஆ. கூட்டு பாரு கண்ணு. ஓ தோணையா? அடி கொலைக்காரனாண்டா போனியாங்க கோயில ஓக்க எங்களுக்குள்ள பிரச்சனை முண்டே மூணு நாங்க வச்சிரு பொம்பளைக்கு எனக்கும் சண்டை நீ யார கேன பண்ற நடுவ முண்டே மூணு நாங்க போயிடா கேண்ட டே மத்தாளம் ஏண்டா இவன் சாட்டு ஓக்கறானே லோங்கறானே நினைச்சாங்கடா முண்டே மூணு நீ சொல்லு ஏண்டா என்ன இங்க வா பக்கத்துல. இல்ல இல்ல கூப்பிடு இல்ல நீ வரும்போது எனக்கத்தான் தின்னுட்டு வந்த. ஏன் எனது தண்டை பிய்ய தின்ட்டு வந்தேன் அப்படிதான் தின்னுட்டு வந்திருப்ப. நீ பொம்பளை இருந்தா ஓகே முழுக்கமா கூப்பிடணும். ஏன் எப்படி? என் பேரு அவனை கேட்டு தெரிஞ்சு டேய், உன் பேருதான் என்ன? அவனை கேள்ல யாரா? வராந்த சோறு பண்ணி கேளு அப்படியா? அண்ணா இவன் பேருதான் என்ன? கண்ணு ஆ, கரியெல்லாம் கூப்பிடுச்சாமி கரி அண்ணன். இல்ல கிட்டு கிட்டு. ஓ கிட்ட நானே. டேய் நல்லா கூப்பிட்டு சொல்றா ஆ, அதே. ஏமாமா பாப்பா ஓய் அவனுக்கு காது கேட்காது காது கேக்குறது இல்லையா? அவன் கேக்குறதுல கொட்டாடி கேக்குறது. அப்படியா? அதனால வந்து ரெண்டு பேரும் சேர்த்து போட்டீங்க. சத்தமா அவன் கூப்பிடுறா. சத்தமா கூப்பிடுறாமா பாரு. ஓ கிட்டேனே. கோயால போட்டு ஓட்டா நான் போனா தாங்க மாட்டேன் இவ எதுக்கு தெரியுமா எனக்கு அதாவது வந்து இவ பேரு கிட்டுதான் கிட்டு எப்படி வந்ததுன்னு கேக்குறியா சொல்றேன் கேள்றாங்கல்ல அதாவது வந்து நாங்க பிறந்தது 2 பேரு யாரா ஒரு யாரா? என் கோயால அக்கா ஒரு அக்கா எனக்கு முன்ன பிறந்தது ஒரு அக்கா உனக்கு முன்னால பிறந்தது முன்னால பிறந்தது அக்கா ஆ, பின்னால ரெண்டாவது பிறந்தது நான் முன்னால பிறந்தது அக்கா. அக்கா. ரெண்டாவது பிறந்தது நீ. நான் ஆ. அக்களை யாரு கொடுத்தாங்க தெரியுமா மக்களை யாரு கொடுத்தாங்க? டிரைவருக்கு கொடுத்தாங்க லாரி டிரைவருக்கு ஒரு ருக்மண்டி ரிகமெண்ட் ஓ, டிரைவர் வண்டி டிரைவர். அவரு போன ஒரு மாசம் வீட்ல இருந்து போய் திரும்பி வரும்போது ஒரு மாசம் யாரு போட்டுக்கார? எங்க அக்கா வீட்டுக்காரன் ஏய் அவரால பாம்பே ரோட் ஓட்றாரு ஆ? பாம்பே ரோட் பாம்பே குஜராத் ஆந்திரா இப்படி போயிருவாரு போயிருவாரா கோயாளுக்கு பாக்குறீங்க ஒப்பனோலி போயிருவாரா கண்ணை இவனுக்கு போல்ட் 2 தான் வைக்க மாட்டேன். ஒன்றே கூட இருக்க முடியாது கோயாளுக்கு 5 லட்சம் செலவு பண்ணாலும் அந்த போட்டு ஒண்ணும் பண்ண மாட்டேன் டேய் நீ நான் சொல்றத கேளு அப்படி இருந்துட்டாலும் எங்க அக்களை டிரைவர் கொடுத்துட்டாங்க யாரு மொக்கலா வந்து நம்ம வண்டி டிரைவர் கொடுத்துட்டாங்க. ரிக்கு வண்டி டிரைவருக்கு எங்க அப்பா எங்க அம்மா கொடுத்துட்டாங்க ஆஹா. கொடுத்துட்டாங்களா அவரு ஒரு மாசம் கழிச்சு ஆ, நல்லா வந்துட்டாரு ஆ. எப்படி? எங்க லாரில இருந்து ஆ, லாரி விட்டு இறங்கி இறங்கி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டாரு ஆ, அப்படி இருக்கும் பொழுது ஆ. நல்ல தை போய் என்ன மாசம் தை போய் மாசிவா. மாசி மாசம் ஆ. மாசி மாசத்துல காட்டுல என்ன அறுவடை எதிர அறுவாட்டை. கோயாளுக்கு சொல்ற தாயாளி பாக்குறேன் மாசில எதிர அறுவாடை. தை போய் மாசி மாசம் என்ன அறுவடை அண்ணா எங்கடா என்ன அறுவடை? முடியா ஓ சரி இவன் தான் சொல்லணும் இது மாசி மாசத்துல என்ன அறுவடை இருக்குது அண்ணா டேய் ராய் விதைக்குவோம் ஆமா. ராய பஸ்ல அறுத்துருவோம் இப்பெல்லாம் அப்ப இப்ப அவரே அறுத்துருவோம் அவரே அறுத்துருவோம் ஆ, அதுக்கு பிறகு கீரை அதுக்கு முன்னால அறுத்துருவோம் கடுகு பஸ்ட் தான் இருக்குவோம் அதுக்கு பிறகு என்ன இருக்குவோம் என்னடா இருக்குவோம் என்ன கோயாளாக்க கொட்டைக்காய் பங்குனி மாசம் ஓ பங்குனி மாசத்துல கொட்டைக்காய் வரும் பங்குனி மாசம் மொட்டை வெயில் இல்ல எங்க காடு சாதாரணமான காடு இல்ல இங்க இருந்து எடுத்துட்டு வர பெருசாலாட்டி தூரம்
ஒரு வயலு ஒரு வயல் மட்டும் அப்புறம் ஆமா சொன்னாங்க கண்டப்பா அது வரைக்கும் வாங்கி விட்டு சாமத்துல உள்ள ஆமா ஏன்னா மேல ஏய் இன்னொன்னு கேளு நம்ம சாமானத்துல விட்டு வாங்கின காடு எங்க அம்மா எங்க அப்பா எங்க முழு கொடுத்துறோம் எங்க அப்பனுக்கு சும்மா எங்க அப்பனால ஒண்ணும் கொடுத்தல எங்க அம்மா சாமானத்துல விட்டு வாங்கின காடு இங்க இருந்து பாரு பெருசாலே தூரம் ஒரு அனுப்பு உங்களுக்கு தேவடியெல்லாம் அப்புறம் என்ன சூப்பரா தங்க வர மாட்டோம் பாயிண்ட்ல அப்படி இருக்கும் பொழுது என்னாச்சு மருமகன் வீட்டுக்கு வந்துட்டானே அங்க எங்க பாரு அங்க சித்தேஸ்வரர் கோயில் இருக்கு தெரியுமா சித்தையும் கோயில் அங்க கொட்டைக்காய் ஒடிக்கிறோம் அக்கள் நான் யாரு மொக்கா ஓடினா அங்க கொட்டை அங்க கொட்டைக்காய் ஒடிக்கிறோம் கண்டார் ஓடிங்க அம்மா கீழே சீல மேல மேல சீல கீழே அப்படியே பக்குன்னு தூக்கி வருதுடா சொத்தியான வேகத்துல அப்படியே பல 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 பலன்னு இந்த கண்ணாடி விட கேவலம் இருக்குது எங்க அம்மா கண்ணாடியை விட இப்படி எப்படா கேவலம் கண்ணாடி ஆகலண்டா அங்க இருந்து பாக்குற கண்ணாடி ஆகல அப்படி வர்றேன் வாய் அவ்வளவு தூரம் வாய் அப்படி வருதா வரும்பொழுது என்னாச்சுன்னா வந்து கூப்பிடுவாரு இங்க கீழே காட்டுல ஒரு பொட்டு இருக்கும் இருக்குது இருக்குது இருக்குதா பாலேஜாண்டா இருக்குது பட்டிக்கு கீழே பட்டிக்காட்டுல அந்த கல்லு மேல ஏறி எப்படி கூப்பிட்டு தெரியுமா ஓ கிட்டே நான் என்ன பண்ணேன் ஏமோன்னு ஓ கிட்டே மாமி வந்துக்குது அக்களை வர சொல்றோம் ஓ கிட்டே அப்படின்னு அக்கால வர சொல்றா மாமா வந்துக்குது பாக்குது அப்படின்றத இதுக்குள்ள அக்கா அதனாலதான் ஓகுட்டி அப்படியே கூப்பிட்டாதான் ஓ கிட்டே அக்களை வர சொல்றா அதனால அம்மா உனக்கு என்ன கூப்பிட தெரியல கூப்பிட தெரியாத கூப்பிட்ட நீ அதே வேகத்துல வந்திருந்தானா இந்த வகுறு இல்ல இன்னும் 2 வகுறு சேர்ந்து வந்திருக்கு ஒரே என்னம்மா வாம்மா கொஞ்சம் வெளியே சாராயம் குடிச்சுக்கலாம்ல நாமல் பேசக்கூடிய வார்த்தை வீண் வார்த்தைகள் தேவையில்லை வெகு நேரம் ஆகிரும் என்னம்மா என்னம்மா அப்படி இருந்துட்டாலும் எப்படி என்றால் தங்க விளையும் தாய்நாடு பொன் விளையும் புண்ணிய நகரம் கையெட்டமான்னு பாக்குறேன் என்னம்மா அடி என்னதான் இருந்தாலும் இப்ப நீ சேர கட்டிருக்க வேடியாலிக்கு போனோம்மா அப்படி பொன் விளையும் புண்ணிய நகரம் அதுதான் கையெட்டலையே நீ போற அது என்னுக்கான முத்துக்கலடா அடே ஓட்டு பாக்குறதா பொன் விளையும் புண்ணிய நகரம் அப்படி இந்த புண்ணிய நகரமானது புண்ணிய நகரமானது பெரிய சாலாட்டி அனகாடு நம்மளுக்கு ஒரு தாய் திருநாடாக வேண்டும் அனகாடு ஒரு தாய் திருநாடாக ஆமா அப்படி ஆகட்டும் அப்படி இந்த தாய் திருநாட்டில் ஆனாய் பிறந்த அப்பமார்கள் பெண்ணாய் பிறந்த தாய்மார்கள் தந்தைமார்கள் இன்னும் ஏவற்ற பேர் பெருத்து சபையாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆமா அவர்கள் ஆண் போனவக்கம் அரசு கட்டியாண்டு பெண் போனவக்கம் பெற்று பெரிய குடியாகி அது மாமனும் மைத்தனும் கூட்டம் குலையாமல் அப்படிதான் சொன்னேன் கொண்ட புஷ்பங்கள் வாடாமல் இந்த குண்டாபுரத்து மாரியம்மனுடைய கோபுரம் எப்படி நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறதோ மாரியம்மா கோபுரம் எப்படி மூலம் வளர்ந்து வருகிறதோ அவங்களுடைய குடும்பங்கள் எந்த நோய் நொடி இல்லாத சிறப்புடனே வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் அப்படியாகட்டும் அப்படி இருந்துட்டாலும் என்னுடைய வேடத்தை பாராட்டி அவங்களுடைய சொத்துல இருந்து 50,000-20,000 நன்கொடையா வழங்கி இருக்கிறார்கள். என்னடா இருடா அடே இருடா கண்டாரோடி கால் தேர்த்து வீட்டு வந்துட்டாட மாப்பிள்ளாண்ட போயிட்டு ஓய் ஆண்
ஆண் போன வகம் அரசு கட்டியாண்டு பெண் போன வகம் பெற்று பெரிய குடியாகி அவள் மாமனம் மைத்தனும் கூட்டம் குலையாமல் கொண்டு புஷ்பங்கள் வாடாமல் இந்த சடையிலங்களுடைய கோபுரம் எப்படி வளர்ந்து வருகிறதோ இந்த குண்டாபுரத்தோடைய மாரியம்மன் கோபுரம் எப்படி நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறதோ அவங்களுடைய குடும்பங்கள் எந்த நோய் நொடி இல்லாமல் சிறப்புடனே வாழ வேண்டும் என்று நம்மனை பிரார்த்தனை செய்கிறேன். கண்ணம்மா அப்படி இருந்துட்டாலும் இன்றைய தினம் எதற்காக நம்மளுக்கு கூத்து வைத்திருக்கிறார்கள்? எதற்காக வைத்திருக்கிறாங்கன்னு கேக்குறேன். ஆமா, அதாவது வந்து நம்மளோட அதாவது வந்து நாம ஒண்டி ஒருத்தராக இருந்தாலும் ஆமா ரெண்டாளா சேர்ந்து வந்தார் அஜித் குமார். ஆமா, அஜித் குமார் மாண்டு மடிந்து கண்ணம்மா எப்படி என்றால் எப்படி அஜித் குமார் என்று சொல்லக்கூடிய அங்கப்பன் அவரு இந்த கலைவாணி நடூர் கலைவாணி நாடக சபா முன்னேற்று நாடக சபாவில் சேர்ந்து நம்மளோட அனுதினமும் ஆமா கூட பிறந்த பொறப்பும் கூட அப்படி இருந்துட்டாலும் நம்மளோட எல்லா விதமான நிகழ்ச்சியிலும் கலந்துட்டாரு. கூட பிறந்த ஒரு பொறப்பு நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு ஓடி வந்து பாப்பா. ஆமா, நம்ம செட்டுக்காக எத்தனை உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்கோம். ஆமா, அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் என்னுடைய கூட பிறந்த பொறப்பு என் அண்ணன் மாண்டு மடி மண்ணுலகு செத்து மடிந்து சிவன் வகை சேர்ந்து விட்டார். ஆமா, அவனுடைய ஆத்ம சாந்தி அடைய இன்று ஓரிரவு மகாபாரதத்தில் ஒரு கிளையாக விளங்கக்கூடிய இன்றைய தினம் கிருஷ்ணர் வைகுந்தம் என்ற நாடகத்தை அரங்கிட்டுள்ளார்கள். அவங்க எல்லாம் ஆண் போன பக்கம் அரசு கட்டியாண்டு பெண் போன பக்கம் பெற்று பெரிய குடியாகி அவங்க மாமனம் மைத்தனும் கூட்டம் குலையாமல் கொண்ட புஷ்பங்கள் வாடாமல் இந்த அம்மனுடைய கோபுரம் எப்படி நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறதோ அவங்களுடைய குடும்பங்கள் எந்த நோய் நொடி இல்லாம சிறப்புடனே வாழம் என்று அப்படின்னு சொல்லி அம்மனை பிரார்த்தனை கண்ணம்மா அப்படி இருந்துட்டாலும் நான் யார் என்னுடைய பெயர் என்ன நான் எப்படி பிறந்தேன் சொல்ல வேண்டும் அல்லவா சொல்லி வருகிறேன். அப்படியே அல்லடி அம்மா என்னுடைய பெயரோ பாமா என்று அழைப்பார்கள். அப்படி பாமா இருந்துட்டாலும் நான் எப்படி பிறந்தேன்னு தெரியுமா? எப்படிமா பிறந்தீங்க? அம்மா தேவாதி தேவர் கூடி
அக்கா மறந்துட்டேன் தெரியவே இல்ல அல்லடி அம்மா ஆ, அந்த மந்திரகிரி மலை மத்தாகவும் ஆமா வாசுகி பாம்பு ஒரு கயிறாகவும் ஆஹா கருங்கடலானது தயிர்ப்பானையாகவும் ஆ, அதிலே அமர்வும் அடையும் பொழுது ஆமா அதை பிறந்தவர்கள் எத்தனை பேருன்னு தெரியுமாடி அம்மா எத்தனை பேர் அம்மா பண்றீங்க 60,000 பெண் குழந்தைகள். ஐயோ சாமி என்ன என்னன்னே தெரியாது அப்படி இருந்துட்டாலும் இருந்துட்டாலும் என்னம்மா என்னம்மா என்னுடைய தங்கையானவள் ஆ, அரண்மனையில் இருக்கிற இருக்கிறா சென்று அழைத்து வா, நான் பார்க்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் அப்படியாகட்டும். ஆ, ஏம்மா? அம்மாவோய், வாம்மா. எப்படி இருந்தா எப்படி? அதாவது ஆ, பாமராகிய ஆ, கூப்பிடும் போது ஆ, தன் தங்கையாகிய